அம்மா, அப்பா உங்க 2 பேர்கிட்டயும் நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லப் போறேன். ஸோ, இன்னையிலேருந்து நான் ஒரு வீகனா வாழப் போறேன். வீகனா அப்படின்னா என்ன? வீகன்னா நாங்க பால், தயிர், அப்புறம் ஹனி இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதோட உல், சில்க் இது 2மே நாங்க போட மாட்டோம். ஸோ, இதான் வீகன்ஸ். அது கூட கறி, மீன், முட்டை இதையும் நாங்க சாப்பிட மாட்டோம். ஸோ, இன்னையிலேருந்து நான் ஒரு வீகனா வாழப் போறேன். ஏன்டி நீ ஏற்கனவே கறியும் மீனும் முட்டையும் சாப்பிட மாட்ட, ஒரு சாமியார் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ இந்த வீகனிசத்தை எங்க இருந்து தூக்கின்னு வந்த, எங்க இருந்து கண்டுபிடிச்ச இத? ஆமா, வெஜிடேரியனா இருந்தா மட்டும் நம்ம ஒரு உயிரை கொன்னு சாப்பிடாம இருக்கோம் அப்படிங்கறத அர்த்தம் கிடையாது. ஒரு வீகனா வாழ்ந்தா மட்டும்தான் ஒரு எத்திக்கல் லைஃப் நம்மளால வாழ முடியும். ஏன் அப்படின்னா மாடுகளுக்கு நிறைய துன்புறுத்தல் ஏற்படுது. அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரெக்னன்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தாய்கிட்ட இருந்து அந்த குட்டியை பிரிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இயற்கை முறையில கருத்தரிப்பு பண்றோம். அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னுடைய தாய்கிட்ட இருந்து அந்த குட்டியை தனியா பிரிச்சு எடுத்துடுறாங்க. இதுவே ஒரு ஆண் கன்று ஒரு மாடு ஈண்டு இருந்தது அப்படின்னா அத அன்னைக்கே கசாப்பு கடைக்கு அதாவது கிளாட்டர் ஹவுஸ்க்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இதுவும் உயிர் இரக்கத்திற்கு எதிரானதாக இருக்கு. நம்ம ஏன் வெஜிடேரியனா இருக்கோம்? ஒரு உயிரை துன்புறுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே வெஜிடேரியனா இருக்கோம். ஆனா அதே துன்புறுத்தல் மாடுகளுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ நம்ம சிந்திக்கணும். நம்ம சிந்திச்சு ஒரு வீகனா மட்டும்தான் வாழணும். அதனால நான்